Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெண்டு கார் விஷயமா ஒரு சில ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அத பத்தின வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குறிப்பா இந்த பிராண்ட் ரிலேட்டடா நம்ம பேச போறல. பட் இந்த ஆக்சிடென்ட்கான ரீசன் என்ன? இது எதனால இந்த பிரச்சனை நடந்தது? நம்ம as a கார் ஓனரா என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் ஒரு பேசிக் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பண்றது. சரி நம்ம ஒண்ணொண்ணா பார்ப்போம். என்ன ஆக்சிடென்ட் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோவை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்தில் ட்ரெண்டான ரெண்டு வீடியோ, இதில் ஒரு வீடியோ வந்து டாடா பஞ்ச்லேருந்து ஒரு ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டாக மாருதியில் எஸ்ப்ரெஸோ வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ரெண்டு வீடியோவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாடா பஞ்சு இது வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அப்படியே உள்ளே வருது. இது ஓட்டுனது யார் அப்படின்னா ஒரு லேடி டிரைவர். ஸோ இது வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு டிரைவர் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற சினாரியோ தான் இது. லேடி டிரைவர் அப்படின்ற அந்த ஜெண்டர் கேட்டகரியை பிரிச்சுட்டு நம்ம அஸ் அ பிகினராக ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னும் போது என்னென்னலாம் வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்றது இதுலேருந்து பார்க்கலாம். இதில் பேசிக்காக இந்த ஆக்சிடெண்ட்டுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஆக்சிலேட்டர் எது பிரேக் எதுன்னு தெரியாமல் ஆக்சிலேட்டரை வந்து பிரேக்குன்னு நினச்சி நிறைய ப்ரெஸ் பண்ணதுனால அந்த டேர்னிங் கூட பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இது குறிப்பாக இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்ற மாதிரி தெரியுது. ரெண்டு கார்லையுமே கிளச்சை விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டாப் ஆகிடும். பட் இவங்க வந்து அங்கே ஒரு ஸ்டாப் மாதிரி போயிட்டு டேர்ன் ஆகுது, மறுபடியும் ஒரு ஆக்சிலேட்டர் பிடிச்சி போய் மறுபடியும் மோதி அதுக்கப்புறம் அங்கேயும் ஸ்மோக் வரா மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியுது. ஆக்சிடென்ட்ல வந்து பேனிக் அப்படின்ற அந்த சிச்சுவேஷன் தான். அந்த பேனிக் சிச்சுவேஷனில் டிரைவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஏன்னா அஸ் அ கார் ஓனராக ஒரு 1 இயர் நீங்கள் வந்து ஒரு பிகினராக ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேனிக் சிச்சுவேஷன் இருக்கும். பக்கத்தில் யாராச்சும் வந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தின் காரணமாக நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு லோக்கல் சைடில் நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு பேனிக் சிச்சுவேஷனில் எது பிரேக்கு, எது ஆக்சிலரேட்டர், எது கிளச்சு அப்படின்னு தெரியாம நம்ம ஒரு தடுமாற்றத்துல அது ஏற்படுற ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் அப்படின்றத தவிர்த்துட்டு டாடா பஞ்ச் அப்படின்றத தவிர்த்துட்டு இவங்க எந்த கார் ஓட்டினாலும் பேனிக் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றது தான் தெரியுது. அஸ் அ பிகினராக நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோக்கலில் நிறைய வண்டியை வந்து ஓட்டி பாருங்க, நிறைய உள்ளேயே வந்து டிராஃபிக் கண்டிஷனில் ஓட்டி பாருங்க, ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இடத்துக்கு போங்க. பட் அஸ் அ பிகினராக நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காட்டுது. சரி, அடுத்த வீடியோக்கு போயிடுவோம். அடுத்தது வந்து ரொம்ப சென்சேஷனலான வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்ப்ரெஸோ கார் வந்து திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படுறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரசவ வலி ஏற்பட்டதுனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இந்த வண்டி வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இறந்துட்டாதான் ஒரு நியூஸ் இருக்குது. அண்ட் பேக் சைடில் யார் ட்ராவல் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க வந்து காப்பாற்றப்பட்டதா ஒரு நியூஸ் வருது. இதில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெட்ரோல் வண்டி அண்ட் இது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஓகே, இதில் வந்து நம்ம இவி சப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்லுவீங்க, இப்படி ஒரு பெட்ரோல் வண்டி எரிஞ்சிருக்கு, யாருமே வந்து பெருசாக இஷ்யூஸ் ரைஸ் பண்ணல அப்படின்னு. பட் நம்ம பெட்ரோல் வண்டியோ இவி வண்டியோ எரிஞ்சது ஒரு உயிர் சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றின ஒரு அரசியல் பண்ண வேணாம். பட் அது என்ன மேட்டர் அப்படின்றத நம்ம உற்று நோக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு, மாருதி சைட்லேருந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க, இதில் டெக்னிக்கலாக என்ன பிரச்சனை அப்படின்றது இது வரைக்கும் வெளியாகலை. அண்ட் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வண்டியில் ஏதோ ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ணும்போது அந்த ஒயரிங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல, இதனால் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஸோ இதை தான் கிளைம் பண்ணுற மாதிரி தெரியுது கம்பெனி சைட்லேயும். பட் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் வெளி வரல, அது வெளி வருமா அப்படின்றது கூட தெரியல. சரி, இப்போ இதில் எனக்கு வந்து ஒரு மாருதி கார் ஓட்டின அனுபவத்தில் நான் ஒரு சில வருடங்களாக நான் வந்து மாருதி ஸ்விஃப்ட் வச்சுருந்தேன். அந்த அனுபவத்தில் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எனக்கு வந்து மாருதி ஸ்விஃப்ட் நான் வச்சுருந்தேன். இதே மாதிரியே எனக்கும் வந்து போனட்லேருந்து புகைய ஆரம்பிச்சது. இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து கூலண்ட் செக் பண்ணல. நான் எப்போ கூலண்ட் செக் பண்ணோம் அப்படின்றதும் தெரியல. பட் வண்டி ஓட்டிட்டு கொஞ்சம் தூரம் தான் நான் போயிருப்பேன், வண்டி வந்து புகைய ஆரம்பிச்சது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலண்ட் லீக்கேஜ் ஆயிருந்தது. ஸோ
கூலண்ட் லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டியோட அந்த இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்கணும். ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அப்படியே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா வண்டி வந்து ஹீட் ஆகி அதில் வந்து வண்டி பற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் வந்து நான் கூலண்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது பெரும்பாலான ஃபயர் ஆக்சிடென்ட் அதுவும் போனட் சைடில் நமக்கு ஏற்படுது அப்படின்னும் போது இன்ஜின் ஹீட் ஆகுது, அந்த கூலண்ட்லேருந்து வர பிரச்சனைகள், கூலண்ட்லேருந்து லீக் ஆகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இதுக்கான மெயின் காரணமாக இருக்கும். இதில் வந்து நமக்கு இண்டிகேட்டர் இருக்கும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் புகையுது அப்படின்னும் போது நமக்கு வந்து ஏசி நம்ம ஆன் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து அந்த ஸ்மெல் உடனடியாக தெரிய ஆரம்பிச்சிடும். திடீர்னு ஒரு ஸ்மெல் உள்ளே வந்து ஒரு புகையிற ஸ்மெல் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ இனிஷியல் இதில் டக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, இதில் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்றது தெரியல. சரி, இதுவும் மீறி நீங்கள் வந்து டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சென்சாரை, அந்த இன்ஜினுக்கான சென்சார், ஹீட் சென்சார் இருக்குல்ல, அது வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்க தவறிட்டீங்க அப்படின்னும் போது தான் அடுத்த கட்டம், தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னும் போது வண்டி ஓவர் ஹீட் ஆகி ஃபயர் ஆகுது. ஸோ இந்த ஃபயர் ஆகுது அப்படின்னும் போது இந்த எஸ்பிரஸோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டோர்ஸ் வந்து ஜாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்களுக்கு ஃபியூஸ் பாக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எல்லாமே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னும் போது சென்ட்ரல் லாக்கிங் வந்து வேலை செய்யாது. அப்படி இருக்கும்போது இன்ஜின் ஆன்லேயே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வண்டியோட டோர்ஸ் எல்லாமே வந்து உள்ளே லாக் ஆகிடுது. ஸோ இதுக்கு தான் நம்ம டாடா பஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் டோர் லாக் பண்ணியிருந்தாலும், நீங்கள் சென்ட்ரல் லாக்கிங் போட்டிருந்தாலும், டாடா பஞ்ச் அண்ட் ஆல்ட்ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நீங்கள் டோரை வந்து அன்லாக் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன தான் ரிமோட்டில் ஆன் பண்ணியிருந்தாலும், ரிமோட்டில் வந்து லாக் பண்ணியிருந்தாலும், நீங்கள் ஜஸ்ட் அன்லாக் பண்ணாலே டோர் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக சொல்லியிருந்தாங்க. பட் டாடா சைட்லேருந்து சொன்னதுன்னா இது வந்து எமர்ஜென்சியாக நீங்கள் வந்து வெளியில் வரணும்னா நீங்கள் டோரை ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம். டாடா தரப்பில் சொன்னது இது வந்து இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது ஓகே, இந்த டோர் அன்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்றது நமக்கு நல்ல விஷயம் தான் அப்படின்றது தெரிய வருது. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பட் சென்ட்ரல் லாக்கிங் ஆகுது அப்படின்னும் போது சென்ட்ரல் லாக்கிங் வந்து நம்ம ரிமோட்டு இல்லை வந்து எலக்ட்ரானிக் விஷயமா வந்து லாக்கிங் ஆகுது அப்படின்னும் போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகணும், ஆக மாட்டுது. அண்ட் நம்மளோட கார் சிஸ்டமே வந்து இந்த மாதிரியான ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது இந்த பட்ஜெட் காசில் சொல்கிறேன். காஸ்ட்லி காசில் பார்த்தீங்கன்னா 1008 சேஃப்டி விஷயங்கள் இருக்கும். பட் இந்த மாதிரி பட்ஜெட் கார் நம்ம வந்து ஒரு 5 lakhs 6 lakhsல நம்ம வந்து கார் வாங்குகிறோம் அப்படின்னும் போது இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது என்ன மாதிரியான சேஃப்டி சிஸ்டம் இருக்கு அப்படின்றது கேட்டு வாங்கிக்கிறது அப்படின்றது நல்லது. அண்ட் இந்த மாதிரி சினாரியோ வரும்போது நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்றது முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த எஸ்பிரஸோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் ரெண்டுமே வந்து ஜாம் ஆயிடுச்சு, லாக் ஆயிடுச்சு, அதனால 2 பேசஞ்சரும் உள்ள மாட்டிட்டு எரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியமாக சேஃப்டியில் நம்ம ஏர்பேக்கை நம்ம சேஃப்டி பார்க்குறோம், வண்டியோட கட்டமைப்பில் நம்ம சேஃப்டி பார்க்குறோம். பட் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ல டோர் லாக் ஆகுது அப்படின்றது நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம். பேசஞ்சர்ஸ் வந்து வெளியில் வர முடியல அப்படின்றது காலங்காலமாக நிறைய ரிப்போர்ட்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து இதுக்கான தீர்வுகள் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ண போகிறாங்க, அஸ் அ கஸ்டமர் நீங்களும் வந்து இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கணும். ஒரு பட்ஜெட் கார் வாங்குறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான பேனிக் சிச்சுவேஷனில் கார் வந்து உங்களை எப்படி காப்பாற்றுது அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்குறது அப்படின்றது பெஸ்ட்டு. இதுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க, அது வந்து நமக்கு தெரியாது, இல்லை நம்ம மேனுவல் பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கு எமர்ஜென்சியாக எப்படி வந்து டோர் அன்லாக் பண்ணுறதுன்னு கூட ஒரு ப்ரொசீஜர் இருக்கலாம். அது இல்லாமல் ஒரு கார் வராது. அது வந்து நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், மேனுவல்லாம் நம்ம படிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நம்ம காரை விட்டு வெளியில் வர்றது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த பேசிக்காக இந்த கார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி பானட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறதோட நம்ம வந்து ரெகுலராக ஒன்ஸ் இன் அ வீக் 3 days ஒன்ஸ் நமக்கு செக் பண்ணோம் அப்படின்றத அறிவுரையில் இருந்தாலும் நமக்கு வந்து நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து அடிக்கடி ஒரு அட்லீஸ்ட் 1 week நீங்கள் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்போது கார் பக்கம் போயிட்டு போனட் ஓப்பன் பண்ணி உள்ளெல்லாம் எல்லாம் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஏன்னா எலி தொந்தரவு இருக்கும், எலி வந்து கடிச்சு வச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீ ரன் இன்ஜினை ரன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், எங்கேயாச்சும் ஆயில் லீக்கேஜ் இருக்கா, ஏதாச்சும் வித்தியாசமான சவுண்ட் ஏதாச்சும் கேட்குதா, சர்வீஸ் எப்போ பண்ணோம், இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக 1 week ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, கார் ஓட்டுறீங்களோ இல்லையோ. ஓகேவா? ஸோ எனக்கு கார் ஓட்டினா தான் நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. நீங்கள் கார் வாங்கினாலே நீங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரதை நம்ம தவிர்க்கலாம். ஓகே, அண்ட் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அக்சசரிஸ் போடுறீங்க, அந்த அக்சசரிஸ் ரிலேட்டடாக பிரச்சனை வருதா அப்படின்றத நீங்கள் பேட்டரியோட லோட்லேயே நீங்கள் செக்
செக் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக ட்ரைன் ஆகுதா, பேட்டரிக்கு வந்து அதிகமாக இந்த எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் வந்து கரண்ட் எடுத்துக்குதா, இதெல்லாம் வந்து நீங்கள் லீக்கேஜ் செக்லாம் வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கூப்பிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ பேசிக் செக்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். வண்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஆபத்தான சுச்சுவேஷன்லேருந்து நீங்களும் உங்களை காத்துக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Take care. Bye bye.